விருந்துக்கு நிறைய பேர் கூப்பிட்டு அது ஆடம்பரம். விருந்துக்கு நிறைய பேர் கூப்பிட்டு வச்சு ஊர் மக்களை கூப்பிட்டு வச்சு அல்லது தெரு மக்களை கூப்பிட்டு வச்சு ஜமாத்தை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு வச்சுட்டு அது ஆடம்பரம் இன்னைக்கு ஒரு பேச்சு பரப்படுது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் திருமணம் முடிக்கின்ற சமயத்துல அந்த திருமண மஜ்லிஸுக்கு அந்த வலிமா விருந்துக்கு அனஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க போய் நான் யார் யார் பேரை சொல்றனோ அவங்க எல்லாத்தையும் வலிமா விருந்துக்கு அழைச்சிட்டு வாங்க. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் யார் யார் பெயரை எல்லாம் குறிப்பிடுகின்றனோ அவங்க எல்லாரையும் அழைத்துட்டு வாங்க. மட்டுமல்ல, ஃபதுஉலி ஃபுலானன் ஓ ஃபுலானன் ஓ ஃபுலானன் ஒமன் லகீத. இத கவனிக்கணும். நீ இன்ன மனிதரை அழைச்சிட்டு வா, இன்ன மனிதரை அழைச்சிட்டு பேர் குறிப்பிட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க, யாரையெல்லாம் சந்திக்கிறாய் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. பொது விருந்துங்க. வலிமா விருந்து அழைக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது விருந்து அழைப்பு கொடுக்குறாங்க. யாரையெல்லாம் சந்திக்கிறாய் எல்லாத்தையுமே நீ வலிமா விருந்துக்கு அழைத்து விட்டு வா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 10 ஆண்டு பணியாளர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல சொன்ன பொழுது அவர் சொல்கிறார், ஃபதஅவுது மன் சம்மா வமன் லகீது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் பெயர் எல்லாம் குறிப்பிட்டார்களோ அவர்களை நான் அழைத்தேன். யாரையெல்லாம் நான் சந்தித்தேனோ, யாரையெல்லாம் நான் பார்க்கிறேன் எல்லாத்தையுமே நான் வலிமா விருந்துக்கு அழைத்தேன் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது அவருடைய மாணவர் கேள்வி எழுப்புகிறார், குல்து லி அனஸின் அதத கம் கானு. நீங்க பார்த்தவர்கள் எல்லாம் அழைத்தீர்கள், நிறைய பேர் அழைச்சிருப்பீங்க, அந்த நேரத்துல அந்த மக்களுடைய அழைக்கப்பட்ட விருந்தாளிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்ட பொழுது அனஸ் இப்னு மாலிக் எல்லாம் சொல்றாங்க, சுஹா ஸலாசிமிஆ 300க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்துல 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்கிறேன். இங்க 300 400 500 விட்டுருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு வார்த்தையில் தான் சட்டம். மாநபி ஸல்லல்லாஹு என்ன வார்த்தை சொல்றாங்க, குறிப்பிட்ட பேரை சில பேரை சொல்றாங்க. இப்ப நம்ம விருந்துக்கு அழைக்கப்பட்ட நிறைய வந்திருப்போம், நம்ம பெயர் குறிப்பிட்டு எழுதி பத்திரிகை கொடுத்துருப்பாங்களா இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது, பொது அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குமா இல்லையா? 2. இது பெருமானார் ஸல்லல்லாஹு கற்று தந்தது. பெயர் குறிப்பிட்டு இவர்களை எல்லாம் வலிமா விருந்துக்கு அழைத்து வா என்று சொன்னார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து என்ன சொல்றாங்க, நீங்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறீர்களோ எல்லாத்துக்கும் பொது அழைப்பு. பொது அழைப்பு. அப்ப அந்த நேரத்தில் அந்த பொது அழைப்பு வரும்போது அவரவருடைய சக்திக்கு உட்பட்டு அது முடியும். இப்ப நான் குறைந்த பட்ஜெட் வச்சு போறீங்க பார்க்கலாம் கூட சொல்ல முடியாது. அப்ப அப்படி சொல்ல முடியாது. எத்தனை பேர் வந்தாலும் விருந்து கொடுக்க முடியும் என்கிற ஒரு நிலையில் ஒருவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வ நிலையை வழங்கி இருப்பாரேயானால் அவர் தாராளமாக அப்படி விருந்தை வழங்கலாம் என்பதுதான் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலிருந்து கிடைக்கப்பெறுகிற சட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்கு